நான்சி என்ற தோழி மெசேஜ் பண்ணிருக்காங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. லவ் குரூப் பொதுவாக சொல்லுவாங்க, கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க அமைதியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, கோவம் வரும்போது 2 பேருமே அமைதியாயிடுறாங்க. அமைதி அப்படிங்கிறது ஒரு கூர்மையான ஆயுதம். ஆனா அதை சரியான நேரத்துல சரியான விதத்துல பயன்படுத்தணும். 2 பேருமே அமைதியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோபம் வெளியில வரவே வராது. 2 பேருமே அந்த கோபத்தை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மௌனம் அந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும். ஒரு நாள் அது வெடிக்கும் போது மிகப்பெரிய சண்டையா முடியறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனால யாராவது ஒருத்தங்க முன் வந்து பேசிடுங்க. ஆனா ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தவங்க அமைதியாகிடுங்கன்னாங்க. மொத்தத்தில் இப்ப என்ன சொல்ல வரீங்க, அமைதியா இருக்கலாமா கூடாதா அப்படின்னு? 2 பேரும் அமைதியா இருந்துடாதீங்க. யாராவது ஒருத்தங்க பேசுங்க, ஒருத்தங்க அமைதியா கேட்டுக்கோங்க. இன்னொருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க அமைதியா இருங்க. 2 பேரும் பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா 2 பேரும் பேசாம பிரச்சனையை மனசுக்குள்ளாரே வச்சுட்டு மௌனத்தால பேசிக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பா பிரச்சனைகளை இன்னும் பெருசாக்கும், சண்டையை தான் அதிகரிக்கும். நாங்க தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்ற ஸ்டேடியோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சரி.